இன்னைக்கு நம்ம 2019 ஒரு இந்தோனேஷியன் ஹாரர் மூவியா ரிலீஸ் ஆன காபீர் ஏ டீல் வித் ஏ ஷாத்தான் அப்படிங்கிற ஒரு மூவியை தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட கிளைமேக்ஸ்ல செம்ம ட்விஸ்ட் ஒன்று இருக்கு. படத்தோட கதையும் செம்ம விறுவிறுப்பாவே போகும். அதனால நம்ம சீக்கிரமாவே இந்த படத்தோட கதைக்குள்ள போயிடலாம். நம்ம படத்தோட ஹீரோயின் ஸ்ரீ தன்னோட ஹஸ்பண்ட், தன்னோட பொண்ணு டீனா அண்ட் தன்னோட பையன் அகமதோட சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கா. ஹீரோனோட ஹஸ்பண்டுக்கு பியானோவை பிளே பண்றதுன்னா ரொம்பவே பிடிக்கும். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு வெளியில செம்மையா மழை வேற பெஞ்சுக்கு இருக்கிறதுனால இந்த கிளைமேட் அவர் ரொம்பவே என்ஜாய் பண்றாரு. இரண்டு மழை பெய்யறதுனால ஜன்னல்கள் எல்லாத்தையுமே அடைச்சிக்கிட்டு இருக்கும்போது அவளுக்கு மட்டும் வெளியில ஏதோ ஒரு உருவம் நிற்கிற மாதிரி இருக்கு. ஆனால் அது என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஹீரோனோட ஹஸ்பண்ட் ஹீரோனோட ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடறாரு. தன்னோட ஒய்ஃப் சமைச்சு வச்சிருக்கிற சிக்கன் குழம்பையும் ரொம்பவே ருசிச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. ஹீரோனோட பொண்ணை பத்தி சொல்லணும்னா இவ கிரைம் நாவல்கள், இன்வெஸ்டிகேஷன் ஸ்டோரி எல்லாத்தையுமே ரொம்பவே விரும்பி படிப்பா. அதனாலேயே இது எப்படி நடந்திருக்கும், அது எப்படி நடந்திருக்கும் அப்படின்னு அதிகமா யோசிப்பா. ஹீரோனோட பையன் அகமத் ஸ்கூலுக்கு போயிருக்கான். அவனும் வீட்டுக்கு வர அந்த டைம் தான். அதனால அவனை எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற அந்த டைம்ல திடீர்னு இரும ஆரம்பிச்ச ஹீரோனோட ஹஸ்பண்ட் ரத்தம் வந்து எடுத்துக்கிட்டு ஏதோ கண்ணாடி துண்டு மாதிரியான ஒரு பொருளை வாய்க்குள்ள இருந்து எடுத்ததை பார்த்த ஹீரோயின் அலற ஆரம்பிக்கும் போது அதே நேரத்தில் கரெக்டா அகமது அங்கே வரான். ஆனா இவங்க யாருமே எதிர்பார்க்காத நேரத்தில் திடீர்னு ஹீரோனோட ஹஸ்பண்ட் இறந்து போயிடுறாரு. அப்படியே படத்தோட டைட்டில போட்டு படத்தை ஓபன் பண்றாங்க. என்னோட ஹஸ்பண்டை இழந்த சுகத்துல ஸ்ரீயும், என்னோட அப்பாவை இழந்த சுகத்துல டீனாவும் அகமதும் ரொம்பவே மனசுடைஞ்சு போயிடுறாங்க. ஹீரோயினோ என்னோட ஹஸ்பண்ட் சாகும்போது அவரோட வாய்க்குள்ள இருந்து வந்த அந்த கண்ணாடி துண்டுகளை பத்தி தன்னோட பொண்ணுகிட்டையும் பையன்கிட்ட சொல்லாம ஏதோ ஒரு காரணத்துக்காக மறைச்சிடறா. ஆனா தன்னோட ஹஸ்பண்ட் இறந்து 40 நாளைக்கு மேலாகி இன்னமும் ஹீரோனால நார்மல் நிலைமைக்கு வர முடியல. ரொம்பவே சோகமா இருக்கா. அதோட தன்னோட பொண்ணு கிட்ட அப்பா இன்னமும் நம்ம கூடயே தான் இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லவும், ஒருவேளை அம்மா சொல்றது உண்மையா இருக்குமா அப்படின்னு திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஹீரோயின் 2 நாளைக்கு முன்னாடி வேலைக்கு சேர்த்த ஒரு நபரை பத்தி டீனா பயந்து போயிடுறா. அதுக்கப்புறம் அந்த நபர் யாரு அப்படின்னு தன்னோட அம்மா கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கும்போது, அம்மா உங்க ரூம்ல இருக்கிற லீக்கேஜையும் சரி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட வேலையை பார்க்க போயிடுறான் அந்த வேலைக்காரன். அடுத்து காலேஜ் முடிச்சுட்டு அகமது வீட்டுக்கு வரும்போது அனு அப்படிங்கிற ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்து தன்னோட அம்மாவுக்கும் தன்னோட அக்காவுக்கும் அறிமுகப்படுத்திக்கிறான் அகமத். அடுத்து அகமதும் ஒரு பாட்டை பிளே பண்ண அந்த பாட்டை அவனோட அம்மா கோவமா ஆஃப் பண்ண சொல்றா. அனுவும் கவனிச்சுக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஹீரோனோட ரூமோட கதவு துறக்க ஆரம்பிக்குது. அதுக்கப்புறமா தான் அனுவுக்கு அந்த பாட்டு அகமதோட அப்பாவுக்கு ரொம்பவே பிடிச்ச பாட்டு அப்படிங்கிறது தெரிய வருது. அடுத்து அவங்க எல்லாருமே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது டீனா வந்திருக்கிறத தன்னோட தம்பியோட லவர் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் ஃபன்னுக்காக தன்னோட தம்பியை கலாய்க்க ஆரம்பிக்கிறா. அனுவும் ஹீரோயின் மாதிரி நல்லா சமையல் பண்ணுவா அப்படிங்கிறது அவள்கிட்ட கொஞ்ச நேரம் பேசினதுக்கு அப்புறம் தான் இவங்களுக்கு தெரிய வருது. அதெல்லாம் நெக்ஸ்ட் டைம் வரும்போது நான் சமைச்சு எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்களோட நல்லா பழக ஆரம்பிக்கிறான். அனு இந்த ஏரியாவுக்கு கூடி வந்து 2 மாசம் ஆகுது அப்படின்னு அகமது சொல்லிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அகமதனோட அப்பா இருமுன மாதிரியே இரும ஆரம்பிக்கவும் ஏன் கொஞ்சம் பயந்து தான் போயிடுறா. ஆனா இது ஒரு நார்மலான இருமல் தான். அனுவுக்கு அகமதோட குடும்பத்தை ரொம்பவே பிடிச்சிருக்கு. அப்போதான் அகமதும் அனு கிட்ட என்னோட அப்பா ஒரு மாசத்துக்கு முன்னாடி தான் ஹார்ட் அட்டாக்ல இறந்து போனார் அப்படின்னு சொல்லிட்டு, என்னோட அப்பா இறந்து போனதை என்னால் இன்னமும் நம்ப முடியல. எங்க அம்மாவும் என்னோட அப்பாவை நினைச்சு ரொம்பவே சோகத்தில் இருக்காங்க. அதனால என்னோட அப்பாவுக்கு பிடிச்ச சாப்பாடு, அவர் இறந்த அன்னைக்கு அவர் போட்டிருந்த ட்ரெஸ் எல்லாத்தையுமே அவங்க ஓரம் கட்டிட்டாங்க அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்படி இவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது ஹீரோயின் கீழே விழுந்த சத்தம் கேட்டு அங்க போயிட்டு அவங்கள தூக்கி விடுறாங்க. ஆனா ஹீரோனுக்கு தான் எப்படி விழுந்தோம்னே தெரியல. அடுத்து அன்னைக்கு நைட்டு ஹீரோயினோட காலில் ஏதோ ஒரு காயம் ஏற்பட்டிருக்க மாதிரி இருக்கவும் அதுக்கு அவன் மருந்து போட்டுக்கிட்டு இருக்கும்போது அவளுக்கு பக்கத்துல ஏதோ ஒரு கொடூரமான உருவத்தோட நிழல் மட்டும் தெரியுது. அடுத்த நொடி திடீர்னு பியானோ பிளே ஆகிற மாதிரியான சவுண்டு கேட்கவும் தன்னோட பையன் இந்த நேரத்துல எதுக்கு பியானோவை பிளே பண்றான் அப்படின்னு அங்கே போனா அவங்க யாருமே இல்லை அப்படிங்கிறத கவனிக்கிறான். ஆனா அங்கே பியானோ தானாவே பிளே ஆகிக்கிட்டு இருக்கு. அதே நேரத்துல திடீர்னு அங்கே வந்து தன்னோட பையனை பார்த்தும் பயந்து போயிடுறா. அதனால அகமத்தும் தன்னோட அம்மாவை அமைதிப்படுத்தி அவங்களோட ரூம்ல தூங்க வச்சுட்டு கிளம்புறான். ஆனா தன்னோட பையன் போன உடனே முழிச்ச ஹீரோனோ அந்த தண்ணி லீக் ஆகுறது இன்னும் சரியாகல அப்படிங்கிறத பார்த்துட்டு அடுத்த நாள் காலையில எந்திரிச்ச உடனே அந்த வேலைக்காரங்கிட்ட ஏன் நீங்க சரி பண்ணி இன்னும் தண்ணி லீக் ஆகுது, அதை மறுபடியும் நல்லா சரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சமைக்க ஆரம்பிக்கிறான். இவ சமைச்சு முடிக்கிறதுக்கும் அவனோட பையன் வர்றதுக்கும் சரியா இருக்கு. ஆனா அகமத் வீட்டுக்குள்ள வந்த உடனே எந்த டிஷ்ஷை தன்னோட ஹஸ்பண்டை ஞாபகப்படுத்துது அப்படின்னு சமைக்காம இருக்காங்களோ அந்த சிக்கன் குழம்பையே இவன் சமைக்க சொல்றான். ஆனா இதை நான் சமைக்க மாட்டேன் அப்படின்னு அவனுக்கே தெரியுமே, ஏன் அப்படி சொல்லிட்டு போறான் அப்படின்னு நினைச்சிட்டு உள்ள போய் பாக்குறா. அங்கே தன்னோட பையனை காணோம். அதே நேரத்துல இவ சமைச்சு வச்சிருந்த அந்த சாப்பாடு திடீர்னு தானாவே கீழே விழுகுது. இதை பார்த்த ஹீரோன் பயந்து போய்கிருக்கிற அந்த சமயத்துல அகமத் உண்மையில அப்பதான் வீட்டுக்கு வரத ஹீரோனு கவனிக்கிறா. ஹீரோனோ உண்மையான தன்னோட பையனை பார்த்தே கொஞ்சம் பயப்பட ஆரம்பிக்கிறா. ஆனா உன்னைய மாதிரி ஒருத்தர் வீட்டுக்குள்ள வந்தான் அப்படின்னு குழப்பத்தோட தன்னோட அம்மா சொல்றத அகமத் சீரியஸா எடுத்துக்கல. அது எல்லாமே உங்களோட கற்பனையா இருக்குமா அப்படின்னு கீழே குட்டி கிடக்கிற அந்த குழம்பை சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது என்னாச்சுமா அப்படின்னு டீனாவும் தன்னோட அம்மாவுக்கு பக்கத்துல வந்து கேட்கவும் ஹீரோன் இன்னும் பயந்து போயிடறா. அடுத்து தான் சமைச்ச சாப்பாடை அகமதோட வீட்டுக்கு எடுத்துட்டு வந்த அனுவும் அது எல்லாத்தையுமே அவங்களுக்கு பரிமாறா. ஆனா அனு தெரியாம அகமதோட அப்பாவுக்கு பிடிச்ச அந்த சிக்கன் குழம்பைய சமைச்சிட்டு வந்திருக்கிறத பார்த்துட்டு ஹீரோன் கொஞ்சம் சோகமானாலும் அதை அனுவுக்காக சாப்பிடுறான். இருட்டும் ஆரம்பிச்சிருச்சு. வெளியில இடியும் மழையும் பெய்யறதுனால அனுவை அவங்க அங்கேயே தங்க சொல்லவும் அவளும் தன்னோட அம்மா கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு அன்னைக்கு
நைட்டு அங்கேயே தங்குறா. டீனாவும் அம்மாவோட காலில் ஆயில தடவி விட்டுக்கிட்டு இருக்கும்போது அவங்களோட காயம் இன்னும் சரியாகல அப்படிங்கிறத கவனிக்கிறா. ஆனா ஹீரோயினோ அந்த வாட்டர் லீக் ஆகிற அந்த இடத்தையே பார்த்துக்கிட்டு இருக்கா. அடுத்து டீனா கிட்ட உன்னோட அப்பா இறந்ததுக்கு அப்புறம் இங்க ஏதோ வித்தியாசமா நடந்துகிட்டு இருக்கு அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு பவருமே ஆஃப் ஆயிடுது. அதனால டீனாவும் ஹேண்டில் லைட்டை எடுத்துட்டு வந்துடுறேன் அப்படி சொல்லிட்டு கிளம்பும் போது ஹீரோயினோ போகாத என் கூடவே இரு அப்படி சொல்லவும் அம்மா சின்ன பிள்ளை மாதிரி பயப்படாதீங்கம்மா அப்படி சொல்லிட்டு ஹேண்டில் லைட்டை எடுக்க போயிடறா. ஆனா அங்க அகமத் திடீர்னு பேய் மாதிரி வந்து டீனாவை பயமுறுத்துற அதே சமயத்துல ஹீரோயினோ இருட்டா இருக்கவும் பயத்துல டீனா அப்படின்னு கத்தவும் டீனாவும் அணுகிட்ட லைட்டை வாங்கிக்கிட்டு போறா. அப்படி சீனும் கட் ஆகுது. அடுத்த சீன்ல நடுராத்திரி ஹீரோயினை காட்டுறாங்க. ஆனா அவ இன்னும் தூங்காம இடிக்கிற இடியால பயந்து போயிருக்கா. அதே நேரத்துல அணுவுக்கு முழிப்பு வரவும் அவளும் எந்திரிச்சு வெளியில வர அந்த நேரத்துல ஹீரோயினோட ரூம்ல இருந்து அந்த ஹேண்டில் லைட்டை அணைஞ்சு போகவும் அவளும் தீப்பெட்டி எடுத்து அதை பத்த வைக்க போகும்போது அது தானாவே எரிய ஆரம்பிக்குது. அதே நேரத்துல ஏதோ ஒரு கருப்பான உருவம் நேரம் அந்த தண்ணி லீக் ஆகிற அந்த இடத்துக்கு போறதை பார்த்து பயந்து போயிட்டு மயங்கி கீழேயும் விழுந்துடுறா. அந்த சவுண்டு கிட்ட அங்கே வந்து அணுவும் ஹீரோனை தூக்குறா. அப்படி சீனும் கட் ஆகுது. அடுத்த நாள் தன்னோட அம்மாவை டாக்டர் கிட்ட கூட்டிட்டு வந்திருக்காங்க டீனாவும் அகமதும். டாக்டரும் அவங்கள செக் பண்ணிட்டு இது ஒரு சாதாரண மயக்கம் தான் அப்படி சொல்லி மெடிசனை எழுதி கொடுத்து அனுப்பி வைக்கிறாரு. இவங்க ஹாஸ்பிட்டல் இருந்து வீட்டுக்கு போற வழியில இருக்கிற ஒரு ஷாமன், அதாவது ஒரு மந்திரவாதியோட வீட்டை இவங்க கிராஸ் பண்ணும்போது அந்த மந்திரவாதி இவங்க காரை ஒரு மாதிரி பாக்குறான். அதே நேரத்துல ஹீரோனோ அந்த மந்திரவாதியை பாக்குறான். அடுத்து வீட்டுக்கு வந்த உடனே ஹீரோனோ அந்த தண்ணி லீக் ஆகிற இடத்த அந்த வேலைக்காரனை சரி செய்ய சொல்லவும் அவனும் சரி பண்ணிட்டு கிளம்புறான். அடுத்த சீன்ல அகமத் அணுவை பக்கத்துல இருக்கிற ஒரு ஏரிக்கு கூட்டிட்டு போறான். அப்படியே அவங்களோட லவ் கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆகுது. அடுத்த அன்னைக்கு நைட்டு அவங்க எல்லாருமே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது இவங்களோட அப்பா எப்படி ரத்தம் வந்து எடுத்தாரோ அதே மாதிரி ஹீரோனுமே ரத்தம் வந்து எடுக்க ஆரம்பிக்கிறா. இதனால அவங்க ரெண்டு பேருமே பதறி போயிடுறாங்க. அதனால ஹீரோனை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்த அவங்க கிட்ட அந்த டாக்டரும் உங்க அம்மாவுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல, அவங்களோட தொண்டிலே ஏதாவது காயம் ஏற்பட்டிருக்கலாம், அதனாலதான் ரத்தம் வந்து வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லவும் டீனாவும் அவங்களோட அம்மா வந்து எடுக்கும்போது ரத்தத்தோட வந்து ஒரு கண்ணாடி துண்டு டாக்டர் கிட்ட காட்டுறா. இதை பார்த்த டாக்டரும் உங்க அம்மா உங்களோட அப்பா இறந்ததை தாங்கிக்க முடியாம தற்கொலை பண்ணிக்க ட்ரை பண்ணிருக்கலாம் அப்படி சொல்றாரு. ஆனா எங்களோட அம்மா அப்படிலாம் தற்கொலை பண்ணிக்கிற ஆள் இல்ல அப்படின்னு அவங்கள வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் டீனா ஒரு உண்மையை கண்டுபிடிக்கிறா. அப்பா இறக்கும் போது இதே மாதிரி கண்ணாடி துண்டுகளை தான் வாமிட் பண்ணிருக்காரு அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே ஹீரோனை எந்திரிச்சு என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்கவும் டீனாவும் எதையும் சொல்லி சமாளிச்சிடறான். அடுத்து ஹீரோனும் டீனா சொல்ல கேட்காம நாளைக்கு நீ காலேஜுக்கு போய் தான் ஆகணும் அப்படின்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிடுறா. அதை கண்டுபிடிச்ச அந்த கண்ணாடி துண்டுகளை அகமது கிட்ட காட்டி அம்மாவுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, இதையே நம்மகிட்ட இருந்து அவங்க மறைக்கணும், அப்பாவுக்கு என்ன நடந்துச்சோ அதுதான் இப்ப அம்மாவுக்கு நடந்துகிட்டு இருக்கு, அப்பாவோட இறப்புல ஏதோ ஒரு மர்மம் இருக்கு அப்படின்னு சொன்னதுக்கு அவனோ நீ ரொம்பவே கற்பனை பண்ற அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் அவன் நம்ப மாட்டான். அதனால டீனாவும் அதை அம்மாவோட ரூம்லயே வச்சுட்டு அடுத்த நாள் காலையில தன்னோட அம்மா சொன்ன மாதிரி ஸ்கூலுக்கு கிளம்பிடுறா. இவங்க கிளம்பின உடனே ஹீரோனு திடீர்னு ஒரு புக் எடுத்துக்கிட்டு அந்த மந்திரவாதியோட வீட்டுக்கு காட்டு வழியா வேக வேகமா கிளம்புறா. ஆனா அந்த மந்திரவாதியோ இவளை பார்த்த உடனே 20 வருஷத்துக்கு அப்புறம் வந்திருக்க என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டுட்டு என்ன பிரச்சனை அப்படிங்கிறத கண்டுபிடிக்க ஒரு முட்டையை வச்சு மந்திரத்தை சொல்லி டெஸ்ட் பண்ணி பார்த்தா அதுல கருப்பா ஏதோ ஒன்று இருக்கிறத பார்த்த அந்த மந்திரவாதி உங்க வீட்டுல சூனிய வச்சிருக்காங்க, இது நம்ம உடனே எடுக்கலைன்னா ரொம்ப பெரிய பிரச்சனையாயிடும் அப்படி சொல்றான். அடுத்து ஹீரோட வீட்டுக்கு வந்த அந்த மந்திரவாதி அந்த வீட்டையே தன்னோட மந்திர சக்தியால ஸ்கேன் பண்ற மாதிரி அலசி ஆராயிறான். அப்ப ஹீரோனோட ரூமுக்குள்ள தான் அந்த சூனியம் இருக்கு அப்படிங்கிற அறிகுறி அவனுக்கு தெரிஞ்ச கொஞ்ச நேரத்திலேயே அந்த சூனியத்தை கண்டுபிடிச்சிடறான். அந்த சூனியத்தை அவன் எடுக்க ஆரம்பிச்ச உடனே ஹீரோனோட உடம்புலாம் மாற்றம் ஏற்பட ஆரம்பிக்குது. உடனே அவனும் இந்த சூனியத்தை வச்சவங்க நீ கொஞ்சம் கொஞ்சமா சாகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படி சொல்லவும் ஹீரோனோ அதை அவங்களுக்கு திருப்பி விடுங்க அப்படி சொல்றா. அதே நேரத்துல அங்க வந்த அணு அந்த வீட்டுக்குள்ள இருந்து ஒரு மந்திரவாதி வெளியில போறத பாக்குறா. அடுத்து உள்ள வந்த அணுவும் ஹீரோனுக்கு சமைச்ச அந்த சாப்பாடை கொடுக்கும்போது ஹீரோனோ இதோட காயம் சரியாயிடுச்சு அப்படிங்கிறத கவனிக்கிறான். அடுத்து நான் அந்த மந்திரவாதி கிட்ட ஹீரோனோ ஒரு போட்டோவை காட்டி இவதான் எனக்கு சூனிய வச்சிருப்பா அதை அவளுக்கு திருப்பி விடுங்க அப்படி சொல்லவும் அவனும் அதுக்கான வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறான். அவனும் கொஞ்சம் கொஞ்சமா மந்திரத்தை சொல்லி வேலையை முடிக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணும்போது திடீர்னு ஹீரோனோட செயினை அறுத்து அதை வச்சு தன்னைத்தானே குத்திக்கிறான். அடுத்து திடீர்னு அவனோட உடம்புல தீப்பிடிச்சு எரிய ஆரம்பிச்சு கொஞ்ச நேரத்துல இறந்தே போயிடுறான். அந்த வீடு தீப்பிடிச்சு எரிய ஆரம்பிக்குது. இதெல்லாம் பார்த்து மிரண்டு போன ஹீரோனும் பயத்துல தன்னோட வீட்டுக்கு ஓட்டம் பிடிக்க ஆரம்பிக்கிறா. அதே நேரத்துல அங்க வந்து டீனாவும் தன்னோட அம்மாவை காணோம் அப்படின்னு தேடிக்கிட்டு இருக்கும் போது அம்மாவோட பழைய ஆல்பம்ல ஒரு கிழிஞ்ச போட்டோ ஒன்று இருக்கிறத பார்த்துட்டு அதை அவ எடுத்து மறைச்சு வச்சுட்டு வெளியில வரும்போது அங்களோட அம்மா கழுத்து ஃபுல்லாவே ரத்தத்தோட பதட்டத்தோட ஓடி வரா. இதை பார்த்து என்னாச்சுமா அப்படின்னு கேட்டதுக்கு கூட ஹீரோனி எதுவுமே சொல்லாம அழ ஆரம்பிக்கிறா. அடுத்து டீனாவும் தன்னோட அம்மாவை ரெஸ்ட் எடுக்க வச்சுட்டு வெளியில போறா. அந்த மந்திரவாதி எடுத்து அந்த சூனியாவை இறந்து போயிட்டதுனால இப்ப திரும்பவும் வந்துருச்சு. இங்க டீனாவும் அகமது கிட்ட நடந்த விஷயத்துல எடுத்து சொல்லி ஒருவேளை அம்மாவுக்கு யாரோ சூனி வச்சிருப்பாங்களோ அப்படின்னு சந்தேகம் இருக்கு அப்படி சொல்லவும் அகமதும் இவ ஏதோ ஒரு கிரைம் ஸ்டோரி எல்லாம் படிச்சுட்டு கண்டதா உளறிக்கிட்டு இருக்கா அப்படின்னு கோவப்பட்டு போயிடுறான். டீனாவுக்கு என்ன செய்யுதுன்னு தெரியல.
அதனால இனிமே தம்பியை நம்பி பயனில்லை அப்படின்னு டீனாவே களத்துல இறங்குறா. நேரம் அந்த மந்திரவாதியோட எரிஞ்சு போன வீட்டுக்கு போன அவ அங்க ஒரு கிழிஞ்சு போன ஒரு போட்டோவை கண்டுபிடிக்கிற அதே வேளையில எங்க அகமதும் அனுவ அவரோட வீட்டுக்கு கூட்டிட்டு போய்கிட்டு இருக்கான். அப்ப அந்த மந்திரவாதியோட உடம்ப அந்த கிராமத்தை சேர்ந்தவங்க அந்த ஊர்ல புதைக்க கூடாது, இந்த காட்டுக்கு அந்த பக்கமா புதைங்க அப்படின்னு சண்டை போட்டுக்கிறதையும் பாக்குறாங்க. இங்க நைட்டு டீனாவும் மந்திரவாதி வீட்டுல கிடைச்ச அந்த போட்டோவை அம்மாவோட ஆல்பத்துல கிடைச்ச அந்த கிழிஞ்ச போட்டோவோட ஒட்டி பார்த்து ரெண்டுமே ஒரே போட்டோ தான் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்றா. அந்த போட்டோவில் இவங்களோட அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் நடுவில் ஒரு லேடி இருக்கிற மாதிரியும் அவளோட முகத்தை கிறுக்கி வச்சிருக்க மாதிரி இருக்கு. அதனால ஹீரனும் அந்த வீட்டோட அட்ரஸை தேட ஆரம்பிக்கிறா. அதே நேரத்துல இங்க அனு ஹீரனை கவனிச்சுக்கிட்டு அவங்க வீட்டுல இருக்கும்போது திடீர்னு ஹீரனுக்கு ஏதோ ஆக ஆரம்பிக்குது. டக்குன்னு கதவும் சாத்திடுது. இதை பார்த்த அனு வேகமா கிட்ட போட்டு காதை வச்சு கேட்கும்போது உள்ள இருந்து அவ என்னோட ஹஸ்பண்டை என்னட்டு இருந்து எடுத்துக்கிட்ட இவ சாகணும் அப்படின்னு ஒரு குரல் கேக்குது. அப்ப டக்குன்னு ஹீரன் கதவை திறந்துகிட்டு அவ பாட்டுக்கு போறா. அனுவுக்கு ஒண்ணுமே புரியல. இங்க அந்த வீட்டோட அட்ரஸை தேட ஆரம்பிச்ச டீனா கடைசியில அந்த வீட்டை எப்படியே கண்டுபிடிச்சிடறா. ஆனா அந்த வீட்டை தட்டி அந்த போட்டோல இருக்கிற அந்த லேடியை பத்தி கேட்டா உடனே அந்த நபரை பயந்துகிட்டு டக்குன்னு கதவை சாத்திட்டு உள்ள போயிடறான். அந்த லேடியை கண்டுபிடிக்காம எப்படி தன்னோட அம்மாவை சரி பண்றது அப்படின்னு கவலைப்பட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு கிழவி டீனாவை கூப்பிடுறா. அந்த கிழவி தான் அந்த லேடிக்கு 20 வருஷத்துக்கு முன்னாடி என்னாச்சு அப்படிங்கிற விஷயத்த சொல்றா. அதோட அந்த லேடி அந்த கிராமத்தை சேர்ந்தவங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக ஊரை விட்டே விரட்டி இருக்காங்க அப்படி சொல்லவும் டீனா அந்த லேடியோட பேர் என்ன அப்படின்னு கேட்டதுக்கு அந்த கிழவி லைலா அப்படி சொல்லிட்டு அந்த லேடியை பத்தி தனக்கு தெரிஞ்ச விஷயங்களை டீனாவுக்கு சொல்லி அனுப்பி வைக்கிறான். அடுத்த சில அகமதை காட்டுறாங்க. அவன் ஜாலியா ரேடியோல பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ரேடியோ ஆஃப் ஆகுது. அதே நேரத்துல வெளியில இருந்து ஏதோ ஒரு உருவம் உள்ள வர மாதிரி இருக்கு. இதை கவனிக்காத அகமதும் ஆஃப் ஆன ரேடியோவை மறுபடியும் ஆன் பண்ணிட்டு வந்து உட்கார்ந்துகிட்டு இருக்கும்போது அந்த உருவம் ஹீரோனோட ரூம்குள்ள வந்து ஹீரோனை பயமுறுத்த ஆரம்பிக்குது. அதே நேரத்துல மறுபடியும் ரேடியோ தானாவே ஆஃப் ஆகுது. இவளை பயமுறுத்தி இருக்கிறது வேற யாரும் இல்ல அந்த மந்திரவாதியோட ஆவிதான். அம்மாவோட அலறல் சத்தம் கேட்டு அங்கே வந்த அகமதும் டீனாவும் அம்மா தொடர்ந்து அந்த மந்திரவாதியோட பேரை சொல்லிக்கிட்டு ஏதோ பேரறிஞ்ச மாதிரி இருக்கிறத கவனிக்கிறாங்க. அகமதும் இது எல்லாத்தையுமே இந்த மந்திரவாதியோட ஆவிதான் பண்ணுது அப்படின்னு நினைக்கிறான். அடுத்த நாள் காலையில அகமதும் அனுவை தன்னோட அம்மாவை பார்த்துக்க சொல்லிட்டு கிளம்புறான். ஆனா டீனாவோ தொடர்ந்து அந்த லேடியை பத்தி தெரிஞ்சுக்க விடாம தேட ஆரம்பிக்கிறான். அதே நேரத்தில் அகமதும் அந்த மந்திரவாதியோட வீட்டுக்கு வந்து ஏதாவது தெரிஞ்சுக்க முடியுமா அப்படின்னு ட்ரை பண்ணும்போது அவனுக்கு ஒரு சின்ன பாட்டில் ஒண்ணு கிடைக்கிற. அதே நேரத்துல மந்திரவாதியோட வேலைக்காரியையும் சந்திக்கிறான். அவன் மூலமா அந்த மந்திரவாதியோட இறப்பக்கத்தோட அம்மா தான் காரணம் அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட அகமதும் மந்திரவாதியை எங்க புதைச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டு அதை தெரிஞ்சுக்கிட்டு வேகமா அங்கே போறான். ஆனா அங்க அந்த மந்திரவாதியோட உடம்ப காணோம். அதோட அங்க யாரும் மந்திரிச்சு வச்சிருக்க மாதிரி இருக்கு. அதே நேரத்துல இந்த லேடி இப்ப தங்கி இருக்கிற இந்த வீட்டை கண்டுபிடிச்ச ஹீரோனோ ஏதோ ஒரு உண்மையை கண்டுபிடிச்ச மாதிரி அவசர அவசரமா யாருக்கோ கால் பண்ண ட்ரை பண்றான். இதனால அவங்க ரெண்டு பேருமே அம்மாவுக்கு ஏதோ பிரச்சனை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு வேகமா கிளம்புறாங்க வீட்டுக்கு. அடுத்த கொஞ்ச நேரத்துல வீட்டுக்கு வந்த டீனா தன்னோட அம்மாவை தேட ஆரம்பிக்கும் போது திடீர்னு அவரோட அம்மாவை பார்த்து அவளே பயப்பட ஆரம்பிக்கிறான். அப்படியே அடுத்த சீன்ல ஹீரோனை அந்த மந்திரவாதியோட கொஞ்சம் கொஞ்சமா தற்கொலை பண்ணு அப்படி சொல்லி தூண்ட ஆரம்பிக்கிற. அதே நேரத்துல அங்க வந்து அகமதும் அணுகிட்ட அம்மா எங்க அப்படின்னு கேட்டுட்டு வேகமா அவங்களோட ரூமை துறக்க ட்ரை பண்றான். கடைசியை எப்படியே கஷ்டப்பட்டு அந்த கதவை ஓபன் பண்ணி உள்ள போனா அங்க ஹீரோனை காணோம். அதே நேரத்துல டீனாவோ மயக்கத்துல இருக்கிறத பார்த்தா அவங்க முதல்ல டீனாவை எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போலாம், அதுக்கப்புறம் உங்க அம்மாவை தேடுவோம் அப்படின்னு அனு சொல்லவும் அதுக்கு அகமதும் ஒத்துக்கிட்டு டீனாவை கூட்டிக்கிட்டு அனுவோட வீட்டுக்கு போறான். அடுத்து டீனாவை நாளைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூம்ல படுக்க வச்சுட்டு சாப்பிட்டுக்கிட்டு அகமதோட அம்மா தொலைஞ்சு போனதையும் அதுக்கு பின்னால் இருக்கிற அந்த மர்மத்தை பத்தியும் அனுவும் அவளோட அம்மாவும் அகமது கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து அகமதும் அங்க ஒரு இடத்துல இருந்த ஒரு ஆல்பத்துல அனுவோட அம்மாவோட தன்னோட அப்பா இருக்கிறத பாத்துக்கிட்டு இருக்கும்போது டீனாவும் மயக்கத்துல புலம்ப ஆரம்பிக்கவும் அவளை அமைதிப்படுத்தி தூங்க வச்சுட்டு திரும்பின அவனோட கால்ல ஒரு பேக் ஒண்ணு தட்டுப்படுது. அங்கே கிடந்த டீனாவோட நோட் புக்ல இருந்த ஒரு போட்டோவும் அந்த ஆல்பத்துல இருக்கிற அந்த போட்டோவும் ஒரே மாதிரி இருக்கிறத பார்த்து அதிர்ச்சி ஆயிடுறான். அதோட அந்த நோட் புக்ல ரத்னா தான் லைலா அப்படின்னு எழுதி இருக்கு. இங்க ரத்னா வேற யாரும் இல்ல அனுவோட அம்மா தான். அந்த கிழவி சொன்ன ஊர் மக்களால விரட்டி அடிக்கப்பட்ட லைலா. இது எல்லாத்தையுமே பார்த்து தன்னோட அம்மா தொலைஞ்சு போனதுக்கும் இவங்க தான் காரணமா இருப்பாங்களா அப்படின்னு பயப்பட ஆரம்பிக்கிறான். ஆனா என்ன காரணம் அப்படிங்கிறத அவனால புரிஞ்சுக்க முடியல. அதே நேரத்துல இவனுக்கும் வாமிட் வர மாதிரி இருக்கவும் இவனும் வாஷ் பேஷன்ல போய் கழுவிக்கிட்டு இருக்கும்போது கதவை திறந்து அவனை யாரோ பாக்குற மாதிரி இருக்கு. அகமதும் அங்க இருக்கிற ஒரு கஃபோர்ட்ல இவன் மந்திரவாதியோட வீட்டுல கண்டெடுத்து அந்த பச்சை கலர் சின்ன பாட்டில் மாதிரி இருக்கிறத இங்கேயும் இருக்கிறத பாத்துக்கிட்டு இருக்கும்போது அந்த கதவு க்ளோஸ் ஆயிடுது. அடுத்து அகமதும் தூங்குற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கும்போது அண்ணனோட அம்மாவும் வீட்டோட கதவை உள்பக்கமா லாக் பண்ணிட்டு தூங்க போயிடுறாங்க. அடுத்து அகமது வேகமா அனுவை எழுப்பி நான் டீனாவை கூப்பிட்டுக்கிட்டு இப்பவே இங்கிருந்து கிளம்புறேன், என்னட்டு எதுவுமே கேட்காத, என்ன நம்புனா அப்படின்னா என் கூடவே வா அப்படி சொல்லி அவளையும் தன் கூட கூப்பிடுறான். வெளியில புற கதவை பூட்டி இருக்கவும் அனுவும் மெதுவா இன்னொரு சாவி எடுத்துட்டு வந்து துறக்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது அனுவோட அம்மா கரெக்டா எந்திரிச்சு வந்துடுறாங்க. இந்த நேரத்துல எங்க போறீங்க அப்படின்னு நார்மலா பேச ஆரம்பிச்சவங்க அனு கையில இருக்கிற சாவியை வாங்கிக்கிட்டு திடீர்னு அனுவை பலார்னு அரைஞ்ச உடனே அகமதும் அந்த லேடி கிட்ட என்னோட அம்மா எங்க அப்படின்னு கேட்கும்போது பின்னாடி இருந்த அனு அகமதோட
தலையில அடிச்சு மயங்க வச்சிடறான். இதனால அவளோட அம்மாவும் சந்தோஷமாயிடுறாங்க. அடுத்த சீன்ல அனுவும் அவளோட அம்மாவும் அகமதையும் டீனாவையும் கீழே பேஸ்மெண்ட்ல கட்டி போட்டு சித்திரவதை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனா என்ன காரணம் அப்படின்னு அகமதுக்கு தெரியல, நமக்குமே தெரியல. நீங்க என்னோட அம்மாவை என்ன செஞ்சீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, நீ இது உங்க அம்மா கிட்ட தான் கேட்கணும். உங்க அம்மா எனக்கு என்ன செஞ்சா அப்படின்னு உனக்கு தெரியுமா? உன்னோட அம்மாவை நீ நல்லவ அப்படின்னு நினைக்கிறியா? உனக்கு ஒண்ணு தெரியுமா? உன்னோட அம்மாவும் நானும் சின்ன வயசுல இருந்து ஃப்ரெண்டு. உங்க அம்மா ஒரு பணக்காரி. எனக்கு கல்யாணம் ஆகி எனக்கு கற்பமா இருக்கும் போது உன்னோட அம்மா என்னோட ஹஸ்பண்ட மைக்கு அவ கூட கூட்டிட்டு போயிட்டா. அதுக்காக பணத்தை என் மூஞ்சில விட்டு எறிஞ்சா. என்னோட ஹஸ்பண்டை இழந்து வயித்துல குழந்தையோட அனாதைய நின்னேன். அதோட மட்டும் இல்லாம என்ன இந்த கிராமத்துக்காரங்களை வச்சு அடிச்சு விரட்ட வச்சா. உன்னோட அம்மா அந்த மந்திரவாதியை வச்சுதான் என்னோட ஹஸ்பண்டை ஏதோ பண்ணி மைக்கு கூட்டிட்டு போயிட்டா. அனு வேற யாரும் இல்ல, உன்னோட அக்கா தான் அப்படி சொல்றா. அதோட அனுவும் தன்னோட பங்குக்கு அகமது ஏமாந்ததை வச்சு வார்த்தையாலே அவனை காயப்படுத்துறா. அதோட இந்த படுத்து கிடக்கிற பத்தியா உன்னோட அக்கா, இவ உன்னைய விட புத்திசாலியா இருக்கா. அவ எப்படியோ எங்களை மாப்பு முடிச்சிட்டா. ஆல்மோஸ்ட் எங்களோட ரகசியத்தை எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிட்டா. அதனாலதான் இவளுக்கு இந்த நிலைமை அப்படி சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேருமே சிரிக்கிறாங்க. அடுத்து அகமதும் என்னோட அம்மா எங்க அப்படின்னு கோவமா கத்தவும் அவளும் ஏதோ ஒரு மந்திர பொம்மையை வச்சு ஹீரோன் அங்க வர வைக்கிறா. ஆனா அவ இவங்களோட கண்ட்ரோல் இருக்கிற மாதிரி இருக்கு. அடுத்து சுயனுக்கு வந்த ஹீரோனோ இங்க என்ன நடக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்குள்ள அனுவும் அனுவோட அம்மாவும் டீனாவை மந்திர பொம்மையை வச்சு கொடூரமா சித்திரவதை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதை ஹீரோனாலையும் அகமதாலையும் பார்க்கவே முடியல. ஹீரோனோ வேணாம் அப்படின்னு அழுது கத்துறா. ஆனா அவளோ உன்னோட பொண்ணு அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிற வேதனையை விட என்னோட பொண்ணு அதிக வேதனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி இன்னும் கொடூரமா சித்திரவதை பண்ண ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கும் போது ஹீரோனோ தான் பண்ணதுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்டு அழுதுகிட்டு இருக்கா. ஆனா அவளோ இவ சொல்றத காதல கூட வாங்கிக்காம டீனாவை கொல்ல ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கும் போது ஹீரோனோ எப்படியோ லைலாவோட மனசை மாத்த முடியுமா அப்படின்னு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கா. அதே நேரத்துல இங்க அகமதும் தன்னிட்ட இருக்கிற அனுவோட கர்ச்சிப்பை அந்த சின்ன பாட்டுல போட்டு அடைக்க ஆரம்பிக்கிறான். அப்ப அனுவோட அம்மா திடீர்னு அந்த மந்திரவாதியோட ஆவியை வர வச்சு ஹீரனையும் தன்னோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்து மந்திரவாதியை புதைச்ச அதே குழியில இவளையும் புதைக்க சொல்லவும் அந்த ஆவி ஹீரனை தன்னோட சவக்குழியிலேயே அவளை புதைக்க கூட்டிட்டு போய்கிட்டு இருக்கு. இதை பார்த்து அகமது கத்தி கதறிக்கிட்டு இருக்கான். அந்த மந்திரவாதியோட ஆவியும் ஹீரனை அந்த குழியிலே உயிரோட புதைச்சிருச்சு. அதே நேரத்துல அகமதும் அனுவை மிதிச்சு தள்ளிட்டு அவகிட்ட இருந்த கத்திரிக்கோலை எடுத்து கட்ட அவிழ்த்துக்கிட்டு இருக்கிறத பார்த்து அனுவோட அம்மா அகமதை அடிக்க ஓடி வரா. அப்ப அகமது அவளையும் அடிச்சு போட்டுட்டு தான் கையில இருந்த அந்த பாட்டுல தீயில தூக்கி போடவும் அவங்க ரெண்டு பேரும் மேலையும் தீப்பிடிச்சு எரிய ஆரம்பிக்குது. இந்த கேப்ல அங்கிருந்து தப்பிச்சு வெளியில வந்த அகமதும் டீனாவும் வேக வேகமா அந்த மந்திரவாதியை புதைச்சு அந்த இடத்துக்கு கார்ல போறாங்க. அந்த இடத்துக்கு வந்த உடனே டீனாவும் அம்மாவை எப்படியாவது காப்பாத்தி கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறா. அதனால அகமதும் வேகமா அந்த இடத்துக்கு ஓட ஆரம்பிக்கும் போது இங்க ஹீரனை உள்ள இருந்து எப்படியோ வெளியில வர ரொம்பவே முயற்சி பண்ணி கடைசியா கொஞ்சம் கொஞ்சமா உயிர் போய்கிருக்கிற அந்த சமயத்துல அகமது கரெக்டா அங்க வந்து வேக வேகமா அந்த இடத்தை தூண்டி கடைசியா தன்னோட அம்மாவை காப்பாத்திடுறான். இங்க இறந்து போன அனுவையும் அனுவோட அம்மாவோட உடம்பையும் ஆம்புலன்ஸ்ல ஏத்திக்கிட்டு கிளம்புறாங்க. அதே நேரத்துல அகமதும் தன்னோட அம்மாவையும் டீனாவையும் கூட்டிக்கிட்டு எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு ஃப்ரெஷ்ஷா காத்து வாங்க ஒரு மலைக்கு கூட்டிட்டு வந்திருக்கிற அதே வேளையில இங்க ஆம்புலன்ஸ்ல அந்த டிரைவர் விசில் அடிச்சுக்கிட்டே ஓட்டிட்டு போய்கிட்டு இருக்கும்போது அந்த சிப்பு தானா ஓபன் ஆகி ஒரு கை மட்டும் வெளியில தெரியுது. அப்படியே ஒரு கோரமான சத்தத்தோட இந்த படமும் முடியுது. ஓகே காய், இந்த படம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உடனே ஒரு லைக் ஏத்திட்டு விட்டு மறந்துடாம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. அப்படி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை கைஸ்.